ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். பெண்களை எப்பவும் மரியாதை குறைவாக பார்க்கக்கூடாது. நன்றாகவே இருக்க முடியாது. பெண் என்றால் யார்? பெண் என்றால் இயற்கை. இயற்கை அவமதித்தால் பிரளயம் வந்துவிடும். ஜாக்கிரத்தை. உருப்படி இல்லாமலே போய்விடுவாய். புராணங்கள் படிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் எதற்காக சொன்னார்கள்? கீதையை படியுங்கள் என்று எதற்காக சொன்னார்கள்? அது படித்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டுமோ தெரியும். எந்த வீட்டில் அமைதி இருக்குமோ, எந்த வீட்டில் கணவன் மனைவி புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி குடியிருப்பாள் என்று சொல்வார்கள். எப்படி என்றால், சந்தோஷமாக இருந்தால் எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் விருப்பமாக சிரித்து கொண்டே வேலை செய்வோம். கஷ்டப்பட்டு உழைத்தால் சம்பாதிக்கலாம். சம்பாதிப்பதுதான் பணவரவு. அதுதான் லட்சுமி என்றால். பணம் தானே லட்சுமி என்றால். அதை போலவே சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் எந்த வேலையும் செய்வதற்கு மனம் வராது. உடம்பு சோம்பேறித்தனமாக ஒத்துழைக்காது. எந்த வேலையும் செய்யவில்லை என்றால் சம்பாதிக்கவும் முடியாது. சம்பாதிக்கவில்லை என்றால் பணம் வராது. பணம் வரவில்லை என்றால் லட்சுமி இல்லை என்றுதானே பொருள். ஸோ, ஆனந்தம் இருக்கும் இடத்தில், உற்சாகம் இருக்கும் இடத்தில், புன்னகையுடன் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டிலே தான் ஐஸ்வர்யம் வளர்ச்சி அடையும். தன்னுடைய கணவன் சம்பாத்தியம் செலவுகளையும் கவனித்து அனாவசியமான செலவுகளை குறைக்கும் மனைவி கிடைப்பது அந்த கணவனுக்கு ஒரு வரம் போன்றது. அவன் முந்திய பிறவியில் சுவர்ண புஷ்பங்களால் லக்ஷ்மி தேவியை பூஜித்திருப்பான். இல்லை என்றால் தான தர்மங்களாவது அதிகமாக செய்திருக்க வேண்டும். யூ ஆர் வெரி கிரேட், பட் டூ லேட் நண்பா. ஆண்கள் கொஞ்சம் ஒரு விதமாக பெண்களை பிஹேவ் பண்ணாங்கென்றால் அவங்களை மடித்து ஐரன் பண்ணி விடுவார்கள். பெண்களை கேவலமாக நினைக்காதே. எல்லா செக்ஷன்களும் அவங்களுக்கே சாதகமாக உள்ளன. ஒன்று மட்டும் உண்மை நண்பா, ஆண்கள் அமைதியாக இருக்கும் வரை பெண்ணும் சாந்தமாகத்தான் இருப்பாள். ஒரு தேவதை போல். நீ காதலித்தால் அன்பாக இருப்பாள். புரிந்து கொண்டால் அனைத்து தேவதைகளும் பார்த்த மாதிரி. இல்லை, முடியாது, நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று அதிகாரம் செய்தால் ஆதிபராசக்தி, அது எத்தனை ரேட்டோ தெரியாது, மொத்தம் இறக்கி விடுவார்கள். ஜாக்கிரத்தை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. வணக்கம்.